பட்டினியால் மடியும் குழந்தைகள், பசி என்னும் பயங்கரம். காசாவில் நடப்பது என்ன? காசாவில் 3 நாட்களில் 21 குழந்தைகள் பட்டினியாலும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாகவும் உயிரிழந்ததாக ஐநா தெரிவித்துள்ளது. போரில் உருகுலைந்து போன காசாவில் பசி பட்டினியால் குழந்தைகள் மடிந்து வரும் நிலை குறித்த தகவல்கள் பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது. இஸ்ரேலின் தீவிர ராணுவ நடவடிக்கை காரணமாக பாலஸ்தீனத்தின் காசாவில் உணவு பற்றாக்குறையும் மனித அத்துமீறல்களும் அரங்கேறி வருவதாக தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன. இஸ்ரேல் போரில் உறவு, உடைமை என அனைத்தையும் இழந்து நிற்கும் காசா வாழ் மக்களுக்கு உண்ண முறையான உணவு கூட கிடைப்பதில்லை. சமீபத்தில் கூட இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒரே நாளில் 81 பேர் கொல்லப்பட்டனர். அவர்களில் 31 பேர் உணவு கிடைக்குமா என உதவி தேடி சென்றவர்கள் என்கிறது நம்பகமான செய்திகள். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான மோதல் கடந்த 2023 அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கியது. அன்று முதல் ஜூலை 22, 2025 வரையில் இந்த மோதலில் கிட்டத்தட்ட 60,000 பாலஸ்தீன மக்கள் உயிரிழந்துள்ளனர். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டுள்ளது என்பது இப்போதைய குற்றச்சாட்டு. இந்த சூழலில்தான் காசாவில் பசி பட்டினி காரணமாக ஏற்படும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக நசர் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. உதவி மையங்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து காசாவில் களப்பணியில் உள்ள பத்திரிகையாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்தனர். காசாவுக்கு தேவையான உதவிகளை வழங்கும் வகையில் சிறப்பு வழித்தடத்தை ஏற்படுத்தும் வகையில் கத்தாரில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே பேச்சுவார்த்தை நடத்தவும் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளது. காசாவில் சுமார் 20 லட்சம் மக்கள் வசித்து வருகின்றனர். மோதல் காரணமாக அங்கு உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. அதே நேரத்தில் உதவி முகாம்களை மக்கள் அணுக முயற்சிக்கும் போது அவர்கள் இஸ்ரேல் தாக்குதலால் கொல்லப்படுகின்றனர். மொத்தத்தில் காசா பகுதி பூலோக நரகமாகவே மனிதர்களுக்கு மாறியுள்ளது. காசாவின் மிகப்பெரிய மருத்துவமனை ஒன்றின் இயக்குனர் முகமது அபு சால்மியா கூறும்போது, காசாவில் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பட்டினியால் கடந்த 72 மணி நேரத்தில் 21 குழந்தைகள் இறந்துள்ளனர் என தெரிவித்தார். இதனை ஐநா அதிகாரிகளும் உறுதி செய்துள்ளனர். வெடிகுண்டு சப்தம், குண்டுவெடிப்பு, நெருப்பு, புழுதி, புகை, தாக்குதலில் அங்கும் இங்கும் சிதறி கிடக்கும் மனித உடல்களின் பாகங்களுக்கு மத்தியில்தான் தங்களது குடும்பம் மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வருவதாக காசாவில் முகாமில் தஞ்சம் புகுந்த மக்கள் தங்களது வாழ்க்கை சூழல் குறித்து வேதனை பகிர்ந்துள்ளனர். மக்கள் தஞ்சமடைந்துள்ள முகாம்கள், வசித்து வரும் கூடாரங்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறது. காசாவில் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பட்டினியால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டேரஸ் தெரிவித்துள்ளார். பூமியில் நரகம் என ஒன்று இருந்தால் அது காசாவில் உள்ள குழந்தைகளின் வாழ்க்கைதான் என்று கடந்த 2021 அவர் கூறியிருந்தார். இப்போது அந்த நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது. காசாவில் வசித்து வரும் அல் ஜசீராவின் பத்திரிகையாளர் ஒருவர் தனது அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். தனது குடும்பத்துடன் அவர் காசாவில் உள்ளார். பசியை விட உரத்த பொருள் எதுவும் இல்லை என்ற வாக்கியம் உண்டு. எங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வலி நிறைந்த சூழலாக கடக்கிறது. ராணுவ தாக்குதலை விட பசி மிகவும் பயங்கரமானது. இதை நான் ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை. இந்த முடிவில்லா போரில் இது மிகவும் கொடூரமானது. எனது குடும்பத்துக்கு கடந்த 4 மாதமாக ஒருவேளை முழு உணவு கூட கிடைக்கவில்லை. எங்களது வாழ்க்கையே பசியை சுற்றியுள்ளது. எனது சகோதரருக்கு அது கூட கிடைப்பதில்லை. சில நேரங்களில் குழந்தைகளுக்கு கூட உணவு கிடைப்பதில்லை. மக்களிடம் பணம் இருந்தாலும் அதை கொண்டு எதுவும் வாங்க முடியவில்லை. என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. இங்கு கடும் உணவு பஞ்சம் நிலவுகிறது. மறுபக்கம் உலகின் மனிதநேயம் குறித்து பெருமையாக பேசி வருகின்றனர் என்றார் ஆதங்கத்துடன். காசாவில் பட்டினி சாவுகள் அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் அந்த பிஞ்சு குழந்தைகளின் உயிர்காக்க இந்த சர்வதேச சமூகம் என்ன செய்ய போகிறது என்பதுதான் $1 மில்லியன் கேள்வியாக உள்ளது.